ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்கு பாஸ்தா வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்குவோம். அதில் நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். அடுத்து அதில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அப்படின்னா தான் நமக்கு அந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம இந்த பாஸ்தாவை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க. அடுத்து இதில் நம்ம 1 கப்பு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோங்க. இப்போ இது நமக்கு இது திக்காகி வருங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த சாஸுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூளும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் சீஸ் சேர்த்துக்கலாம். நம்ம மொசரல்லா சீஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்து இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு அந்த சாஸ் ரெடி. இப்போது நம்ம இந்த பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட வேறு எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி கார்ன் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் இப்போ ஒரு கேப்சிகம் சேர்த்துருக்கேங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்ச ஒயிட் சாஸை சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம இப்போ வேக வச்சு எடுத்து வச்ச இந்த பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி.